நம்ம அரசியலை விட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அண்ணன்ட்டு வந்து ஒரே ஒரு குரல் பதிவு தான். அகர்னா நாளைக்கு இதே மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையுமே சந்திச்சு. எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, வரைச்சா தங்கச்சி நல்லா இருக்காங்களா, தங்கச்சி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நானும் பார்க்குறேன். தேர்தல்னால நடந்த சம்பவம், அதன் பிறகு பிரசவம், அதன் பிறகு இப்போ குழந்தை பிறந்திருக்காரு. இப்படியே இந்த ஓட்டத்திலே இருக்கும்போது உங்களை சந்திக்கவே முடியலை. சரி, இன்னைக்கு ஒரு காணொளி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொளி எடுத்தோம். அதுலேயும் குறிப்பாக நேற்றைய தினம் வந்து எங்களுடைய திருமண நாள். ஆமாம், ஜூன் 29. திருமணமாகி 1 வருடம் நிறைவாயிடுச்சு. இந்த 1 வருடத்தில் நடந்த சம்பவங்கள், அது மட்டும் இல்லாமல் திருமணம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய அழகிய நினைவுகள் ஞாபகத்துக்கு வரலாம். நான் எங்களுக்கு என்னென்னமோ நினைவுகள் விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நமக்கு வந்து ஞாபகம்னா யார் முதல்ல வருவானா, இந்த திருமணம்னா அண்ணன் தான். ஏன்னா அந்த திருமணத்தினுடைய பேச்சுவார்த்தை தொடங்கினதுலேருந்து அந்த திருமணம் முடிஞ்சு அந்த மண்டபத்திலேருந்து எல்லாமே காலி பண்ணிட்டு போய் அந்த மண்டபத்தினுடைய சாவியை வந்து மண்டபத்தினுடைய ஓனர்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அண்ணன் வந்து தொடர்பு கொண்டு என்ன செய்யணும், எது செய்யணும், ஏதோ குறைகள் இருக்கா, எல்லாமே சரியாக இருக்கா, வேறு எதுவும் பண்ணணுமா, எதுவும் பாக்கி இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அண்ணன் வந்து அந்த திருமணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தினார். முழு செலவுமே அண்ணன் தான் அந்த திருமணத்துக்கு வந்து பார்த்துட்டு இருந்தார். ஏற்கனவே நான் இப்போ சொல்லியிருக்கேன், எல்லா இடங்களையும் நான் சொல்லியிருக்கேன், நீ திருமண செலவு முழுமையாக அண்ணன் தான் நடத்துங்க அப்படின்னு. அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வந்து 2 தேர்தல்கள் இருக்கு. முதல் தேர்தல் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அதுவும் வந்து முதல் இடைத்தேர்தல், 2வது இடைத்தேர்தல். அந்த EVKS இளங்கோவன் அவருடைய இறப்பு, அவர் தான் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் இறந்ததுக்கு பின்னால் அந்த தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல். அப்போ வந்து சீதாலட்சுமி அக்கா வந்து அங்கே வேட்பாளராக போட்டிட்டாங்க. அந்த இடைத்தேர்தல் அப்போ தான் முதல்ல வந்து அனீஸை வந்து நேரில், அதுக்கு முன்னாடி வந்து ஆமாம் ஒரு முறை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இணையதளங்களில் இந்த காணொலி இதெல்லாம் பார்க்குறது, அப்புறம் சோசியல் மீடியா அதெல்லாம். ஆனால் நேரில் வந்து சந்தித்தது வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான். பேசி பழகிடுறாங்க, சும்மா பார்த்தோம். ஆமாம், பார்த்த உடனே பிடிச்சி சரி விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 பேருமே விரும்புகிறோன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே முதல்ல நாங்கள் சொன்னது அண்ணங்கிட்ட தான், சீமான் அண்ணங்கிட்ட தான். சீமான் அண்ணன் சரிடா உனக்கு சரியாக இருக்கும், ஏன்னா என்னை படிக்க வச்சது அண்ணன் சீமான் அண்ணன் தான். இன்றைக்கி உங்களுக்கு இத்தனை பேருக்கு என்னை தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணமும் அண்ணன் சீமான் தான். இன்றைக்கி ஒரு வேட்பாளர் இருக்குன்னா அதுக்கு காரணமும் இன்றைக்கி அண்ணன் சீமான் தான். அனீஸ் பாத்திமா அப்படிங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணமே அண்ணன் சீமான் தான். அப்படிங்கிறப்ப அண்ணங்கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட தான் முதல்ல சொன்னோம். என்ன சரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு சரியான தேர்வு அப்படின்னு அண்ணன் சொன்ன உடனே அதன் பிறகு தான் அடுத்த கட்ட தேர்வு நோக்கி நாங்கள் நகர்ந்தோம். அதன் பிறகு திருமணத்துக்காக அண்ணன் சந்திக்க போகும்போது சரிடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்றாரு. என்ன நினச்சோம்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் கல்யாணத்துக்கான முழு செலவையும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஏற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சீர்வரிசை உட்பட எல்லாமே அண்ணன் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அண்ணன் கேட்டாங்க, என்ன மாப்பிள்ளை வீட்டில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது எப்படி எதுவுமே அவங்க வேணான்னு சொல்லுவாங்க, அது எப்படி நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாமே A to Z எல்லாமே அண்ணன் வந்து சீர்ஜாமான் எல்லாமே வீட்டுக்கு வந்துருச்சு. எனக்கா பெரிய ஆச்சரியம், என்ன இது அண்ணன்ட்ட நம்ம எதுவுமே கேட்கல அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அண்ணன் வந்து வாங்கியிருக்காரு. அதே போல் அன்றைக்கி திருமணம் தண்ணிக்கு போட்ட அந்த மோதிரமும் இருந்தாலும் சரி, அந்த தோடு, அண்ணன் எங்களுக்கு கொடுத்த அந்த புடவை, வேட்டி சட்டை எல்லாமே அண்ணன் வந்து பார்த்து வாங்கினது தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் மேலே வந்து அண்ணன் இந்த அளவுக்கு அன்பு காட்டுறாரு அப்படின்னா அவருக்கு நம்ம திரும்ப என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு ஒரே விஷயம் நாங்கள் அவருக்கு செய்கிறதுனா அவருடைய அரசியலை வென்றெடுக்கணும், அவ்வளோதான். அதற்கு அண்ணனுக்கு நம்ம துணையாக இருப்போம். என்னைக்கு எங்களுடைய அந்த தமிழ் தேசிய பயணத்தை நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் தொடங்கினோமோ இன்னைய வரைக்கும் இல்லை, எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த பயணம் வந்து நாம் தமிழர் கட்சியில் தொடரும். இன்றைக்கி நிறைய கேள்விகள் வந்து வரும். என்னென்னா நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளில போயிட்டாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் இடையில போயிட்டு ஒரு அமைச்சர் ஷாஜகான் அவர்களை சந்திச்சு ஒரு புகைப்படம், அது மரியாதை நிமித்தமாக சந்திச்சது. உடனே அந்த புகைப்படம் போட்டோன்னே மரியாதை நிமித்தமாக சந்திப்பு அப்படிங்கிறத விட நான் வந்து மக்கள் விரும்பும் பாபநாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாபநாசம் தொகுதிக்கு நான் என்னென்ன செய்யணும் ஒரு புத்தகமே போட்டேன். எல்லாரும் வந்து துண்டறிக்கைகள் கொடுப்பாங்க, நான் தொகுதி எப்படிலாம் மேம்படுத்துவேன்னு சொல்லி ஒரு புத்தகமே போட்டேன். அதுக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறேன், பாபநாசம் தொகுதியில் என்னையை நம்பி ஒரு 25 வயதில் போட்டியிடுற என்னை நம்பி அண்ணன் சீமான் அவருடைய கொள்கைக்காகவும் கருத்துக்காகவும் அண்ணன் சீமான் அவருடைய முகத்துக்காகவும், அது எனக்காக விழுந்த வாக்கு கூட இல்லை, அண்ணன் சீமான் அவர்களுக்காக இருந்த வாக்கு தான். அந்த வாக்களித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா வந்து 25 வயதுல 9606 பேர் வந்து மக்கள் வாக்கு செலுத்தியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.
ஏன்னா இதை நான் ஒரு போஸ்ட்டில் போட்டேன். ஆனால் இன்ன வரைக்கும் வந்து நான் பாபநாசம் தொகுதிக்கு வரல. குழந்தை பெற்று காரைக்குடியில் தான் இருக்கிறேன். இல்ல. அது உறுதியா நான் மட்டும் இல்லாம தொகுதிக்கு அன்னைக்கு வருவேன். தேர்தல் நாள் அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு அன்னையிலேருந்து மருத்துவமனை தான். மருத்துவமனை முதல்ல தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில இருந்தோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு தனியார் மருத்துவமனை. திரும்ப அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப காரைக்குடியில காரைக்குடியில் வந்து மருத்துவமனையில அட்மிஷனு. அப்புறம் இங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு 4 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகும்போது, 1 விட்டு ஒரு நாள் குழந்தையோட ஹார்ட் பீட் இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால, ஏன்னா அது ஒரு அந்த மருத்துவ அதுக்கு இதுலயே நம்ம இன்னொன்னு சொல்றேன். போயிட்டோம். எனக்கு வந்து பிபி ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சம்பவம் பொதுவாவே வந்து ஒரு கன்சீவா இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு சண்டமான சம்பவம் நடக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். அது இரவு தூங்கும் போதெல்லாம் வந்து எதுவும் ஆயிருக்குமோ எதுவும் ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்ட சூழல் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. பிபி ரைஸ் ஆகுதா? குழந்தைக்கு ஹார்ட் பீட் இருக்கான்னு சொல்லி அடிக்கடி போய் செக் பண்ணிட்டே அந்த மருத்துவர் வந்து வர சொல்லிட்டே இருந்தாங்க. செக் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு தடவலாம் குழந்தையோட துடிப்பு கொஞ்சம் கம்மியாகிற மாரி இருந்தது. அதுக்கு அதில பதட்டமாகி இப்படியெல்லாம் இருந்து கடைசியில ஒரு வழியா வந்து அவர் பிரகரன் பிறந்தாரு. மே 31ஆம் தேதி குழந்தை பிறந்தது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் அப்புறம் தான் இப்ப குழந்தை பிறந்து அப்புறம் இன்னும் ஒரு இப்பதான் 1 மாதம் ஆகுது. நேற்றோட 1 மாதம் ஆயிருக்கு குழந்தை பிறந்து. ஆமா. இது இது இன்னும் ஒரு 10, 15 நாள் கழிச்சு தான் அந்த பாபநாசம் தொகுதி மக்கள வந்து சந்திக்கணும். அதன் பிறகு களத்துக்கு முழுமையாக வந்து அந்த மக்களோட சிக்கல்களுக்காக முழுமையா நிற்கணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 6 மாத காலம். ஏன்னா குழந்தை இப்ப தான் பிறந்திருக்கு. நம்மளுடைய குழந்தை நமக்கு பிரதானம். அந்த குழந்தையும் நம்ம ம். பார்க்கணும். கண்டிப்பா களத்துல வீரியமா இன்னும் ஒரு ஆமா. 6 மாத அது மட்டும் காலம் இல்லாம போராட்ட களத்துல ரொம்ப நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தேர்தல் நாளன்னைக்கு அந்த நடந்த சம்பவத்துக்கு அப்புறம், நாம் தமிழர் உறவுகள் குறிப்பா அந்த பாபநாசம் தொகுதி உறவுகள் வந்து அவ்வளோ சப்போர்ட்டா எங்களுக்கு இருந்தாங்க. அவங்களையும் நெறைய பேர் வந்து நேர்ல சந்திக்கணும். இன்னும் போக முடியல. நான் சந்திச்சுட்டேன். ஆனாலும் இன்னும் வேட்பாளர் அந்த தொகுதியினுடைய அது வேட்பாளர் அவங்க எல்லாத்தையும் விட சந்திக்கணும். இந்த கட்சியில இருக்கிறதுக்கு ம். நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதின்னு நெனைக்கிறேன். ம். அங்க இருந்து காரைக்குடி வந்து என்னைய வந்து பார்த்துட்டு போனாங்க. "தங்கச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நாங்க இருக்கோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உலகமெங்கும் இருக்கிற நெறைய உறவுகள் வந்து எனக்கு கிடைச்சு, "நான் இருக்கேன் அழைப்பு எடுத்து தங்கச்சி உனக்கு. பேசுனாங்க. நான் இருக்கேன் தங்கச்சி உனக்கு." அப்படின்லாம் சொன்னாங்க. அது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்ம எந்த காலத்துல இருந்து விலகிடக்கூடாது. இந்த கட்சி ஒரு கட்சியில ஒரு குடும்பம் அப்படின்னு நமக்கு தோண வச்ச நிமிடங்கள் அது. ஏன்னா வந்து அந்த நேரங்கள்ல வந்து யாராவது நமக்குன்னு இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். நமக்குன்னு யாராவது இருக்காங்களா? அப்படின்னு. அப்படி வந்து ஒரு நேரத்த வந்து வேணாம். ஆனா நான் வந்து என்னைய வந்து தனிமைப்படுத்திக்கணும்னு நெனச்சேன். கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கலாம். ஏன்னா, அப்ப வந்து மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா, இந்த பக்கம் வந்து குழந்தையோட உடல்நிலை எப்படி இருக்கும்? என்னுடைய உடல்நிலை இதுவா இருந்துச்சு. அந்த சிக்கல்களுக்கு மத்தியில இன்னொரு வந்து தேர்தல் அந்த நேரங்கள்ல அந்த அ அந்த கணக்கு வாகனத்துக்கு வழக்குகள்லாம் கணக்கு வழக்கு முடிக்கணும். முடிக்கல. அதுக்கும் வந்து தொகுதியில இருக்கக்கூடிய அண்ணன்கள் வந்து தங்கச்சி இத முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, அ அவங்களுக்கு தெரியும் என்னோட நிலைமை தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கும் வேற வழி இல்ல. என்ட்ட தான் அவங்க கால் பண்ணி கேட்டாகணும். இந்த மாதிரியான சிக்கல்கள், அந்த கடன், அதுபோக எங்களுக்கு பெர்சனலா அந்த பொருளாதார நெருக்கடி. ஏன்னா தேர்தல்லயே இருந்தோம். முழுக்க முழுக்க வந்து இவரு என் கூட தான் இருந்தாரு. பெரிய அளவுல வந்துட்டு நாங்க இவரு வேலைக்கு அப்படின்னு சொல்லி போகல. இன்னும் சென்னைக்கே இன்னும் நம்ம போக வந்து முடியல. தேர்தல மட்டும் தான் நம்ம குறிக்கோளா வச்சிருந்தோம். அத நோக்கி மட்டும் தான் நம்ம ஏன்னா போனோம். அப்ப நான் கன்சீவா வேற இருந்தேன். அது இல்ல 8வது அப்படின்னா கூட மாதம். இல்லைன்னா கூட வந்து இவர் வந்து கொஞ்சம் வெளிய போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இல்ல ஏன்னா அப்படின்ற நானே பட்சத்துல என்னன்னா, நெறைய தொகுதிகளுக்கு போயிட்டு காணொளி எடுக்கணும். ஒவ்வொரு வேட்பாளரையும் நம்ம நேர்காணல் பண்ணணும். அந்த தொகுதிய வந்து அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள்ட்ட நம்ம வந்து பேட்டி எடுத்து, அத பொதுமக்களுக்கு தெரிய வைக்கணும். அந்த வேட்பாளருடைய திறமை என்ன? அவங்க ஏன் இந்த தொகுதியில போட்டியிடணும்? அவங்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? இதெல்லாம் வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் நாங்க இருந்தோம். ஆனா அந்த 8வது மாத கருவ சுமந்துட்டு அவங்க தேர்தல்ல பயணிக்கிறதுனால, என்னால முழுமையாக அந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போ முடியல. காலையில நாங்க 8 மணிக்கு பிரச்சாரத்துக்கு போனோம்னா, இரவு 11 மணி ஆகும். நாங்க திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு. இதுல இடையில வந்து நம்ம உறவுகள் சொல்லுவாங்க, "இல்ல நீங்க ஓய்வு எடுத்துக்கங்க கொஞ்ச நேரம்" அப்படிங்கும். மதிய நேரத்துல நாங்க ஓய்வு எடுத்துப்போம். மதியம் ஒரு 1 மணி அதிகபட்சம் ஒரு 1:30க்குலாம் நாங்க பிரச்சாரத்த நிப்பாட்டிட்டு, ஒரு 4 மணி வரைக்கும் நாங்க ஓய்வு எடுப்போம். எடுத்துட்டு திரும்ப நாங்க பிரச்சாரத்த தொடங்குவோம். அப்ப திரும்ப ஒரு 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஒரு 30 நிமிடம் ஒரு தேநீர் இடைவேளை எடுப்போம். அதுக்கப்புறம் திரும்ப நடந்து போவோம். ஒவ்வொரு வீடுகளுக்கா நடந்து போய் டோர் கேம்பெயின் பண்ணுவோம். இந்த மாரி ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. அந்த புத்தகம் நாங்க அடிச்சோம். அதுக்கு வந்து ஐயா ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த 5000 புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,40,000 வந்துச்சு. அந்த 1,40,000 ஒரு ஐயா தான் எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. அவங்க பேர் வந்து அவங்க அன்னைக்கே சொன்னாங்க, என் பேர வந்து சொல்ல வேணாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து லண்டன்ல இருக்காங்க. அவங்க தான் உதவி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நான் 5000 புத்தகத்த கொண்டு போய் மக்கள்ட்ட சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கு பின்னால எங்களுக்கு என்னன்னா, இன்னும் ஒரு 5000 புத்தகம் நம்ம அடிக்கணும். ஏன்னா, நம்ம வந்து இன்னும் இந்த புத்தகம் படிச்சாங்கன்னா, நமக்கு வாக்கு செலுத்திருவாங்க. ஏன்னா, நம்ம இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறோங்கிறது முழுமையாக அந்த புத்தகத்தில நம்ம குடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அண்ணன் எப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கான ஆட்சி செயல்பாட்டு வரைவு குடுக்குறாரோ, அதேபோல நம்ம தொகுதிக்கான ஆட்சி செயல்பாட்ட அது நம்ம எப்படி குடுக்க போறோம்? தனியானது இல்ல. தமிழ்நாட்டுக்கு குடுத்ததுல எதெல்லாம் அந்த பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு பொருந்துமோ, அதையெல்லாம் வந்து அதுல எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் நம்ம பண்ணி அந்த தொகுதிக்கு எடுத்திருந்தோம். செய்ய போறதா குடுத்துருந்தோம். அதுல ஒரு நெருக்கடி, அதுக்கப்புறம் அந்த வாகன பிரச்சாரம், இப்படி பல நெருக்கடிகளெல்லாம் தாண்டி, நாங்க அந்த தேர்தல் நாள் அன்னைக்கு போகும்போது இந்த பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையிலேருந்து எங்களால மீண்டு வரவே முடியல. ஏன்னா நெறைய உறவுகள் வந்து எங்களுக்கு அழைப்பு எடுத்தாங்க. WhatsAppல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. குரல் பதிவு போட்டிருந்தாங்க. இன்னுமே கூட நெறைய பேருக்கு நான் மெசேஜ் ரிப்ளை பண்ண ரிப்ளை முடியல. பண்ணாம இல்ல. இன்னும் கீழ போயிடுச்சு. ரொம்ப கீழ போயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த சம்பவத்த கடந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது என்னன்னா, முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதன் பிறகு அந்த நெருக்கடி தனிமைப்படுத்திக்கலாம். நானே அவர்ட்ட கூட சொன்னேன்.
கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் இப்படி விலகி இருப்போமா வம்சத்திலேயே சில அப்படின்னு. ஆண்டுகளுக்கு, கொஞ்ச நாள் இல்ல, சில ஆண்டுகள், அந்த ஒரு எல்லாத்தையும் 3, விட்டு 4 ஆண்டுகள் நம்ம அரசியலை விட்டே விலகி இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து அரசியல் வேணாம். ஏன்னா பல நெருக்கடிகளை நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம். இதுல குழந்தை பிறந்திருக்கு. இந்த நேரத்துல இப்படி தேர்தல் நாள் அன்னைக்கு ஒரு பிரச்சனை. தினமும் கையெழுத்து போட ஸ்டேஷனுக்கு போணும். இது கோர்ட்டு வழக்குன்னு இது ஒரு பக்கம் போகும். இப்படி இருக்கக்கூடிய சிக்கல்ல குழந்தைய நம்ம வளர்த்து எடுப்போம். நம்மளுடைய தனி மனிதனுடைய பொருளாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது ஒரு வேலையை நோக்கி போவோம். அனீஸும் வந்து நான் சொன்ன அனீஸ்ட்ட நீதிபதிக்கு வந்து நீ தேர்வு எழுது. இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிரு. நம்ம அரசியலை விட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அண்ணன்ட்ட வந்து ஒரே ஒரு குரல் பதிவு தான். அந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்னா, விட்ரா பார்த்துக்கலாம், புரட்சியாளன் நினைக்கிறா தோத்துருக்கான், இது நமக்கான தோல்வி இல்லடா, அது மக்களுக்கான தோல்வி. தோல்விக்காக நான் வந்து அரசியலை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கல. இல்ல அந்த நாங்க நினைச்சது வந்து எங்களுடைய தனிப்பட்ட சிக்கல், தனிப்பட்ட பொருளாதார நெருக்கடி, இதுக்காக தான் விலங்குன்னு நினைச்சோம். ஆனா அண்ணங்கிட்ட இருந்து வந்த அந்த குரல் பதிவு என்னன்னா, என்னடா தோல்வி விட்றா, நம்ம மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்போம், அவ்வளோதான்டா, நம்ம வெற்றி தோல்வியை பார்த்துலாம் அரசியலுக்கு வந்தவன் இல்லை, இந்த மக்களுக்கு உண்மையாக நிற்கணும்னு வந்திருக்குண்டா, பார்த்துக்கலான்டான்னு அந்த தன்னம்பிக்கையோட அந்த காணொலி அந்த குரல் பதிவு அண்ணன் போடும்போது எங்களுக்குள்ள ஒன்று, அண்ணனே எவ்வளோ நெருக்கடியை சமாளிச்சிருப்பார், நம்ம சந்திக்கிறதுலாம் ஒரு நெருக்கடியா? அந்த மனிதன் 2010 இயக்கம் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ நெருக்கடியை சந்திச்சிருக்கலாம். இருபெரும் ஆளுமைகள் இருந்திருக்காங்க, ஜெயலலிதா இருந்திருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்திருக்காங்க, 2 பேரும் இருந்திருக்காங்க. இந்த 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அண்ணனுடைய அரசியல் பயணம், அதுக்கு பின்னால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல், அந்த காலத்தில் ஐயா வைகோ அவர்கள் கொடி கட்டி பறக்கிறாரு, ஐயா அண்ணன் திருமாவளவன், ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் அரசியல், இப்படி பல அரசியல்கள் சுற்றி நடக்கும்போது தேசிய அரசியல், காங்கிரஸ், பிஜேபி, இந்த அரசியல், இதெல்லாம் தாண்டி ஒரு சாதிய அரசியல், மத அரசியல் இது நடக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் தேசிய அரசியலை, ஒரு 10க்கு 10 அறையில் இருந்த ஒரு அரசியலை வெளிப்படையாக ஒரு தேர்தல் களத்துக்கு கொண்டு வந்து, நாங்கள் ஒரு தேர்தல் கட்சி, நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம், ஒரு 6 ஆண்டுகள் நாங்கள் வந்து பயிற்சி எடுத்துப்போம்னு சொல்லி 2016 கடலூரில் 234 தொகுதி வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது எல்லாம் நக்கல் பண்ணான், எல்லாம் சிரிச்சான், கேலி கிண்டல் பண்ணான். என்னடா இங்க தமிழ் தேசியம் என்ன பண்ண போகுதுன்னா, ஆனா இன்னைக்கு அந்த தமிழ் தேசியம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க கூட கதற விடுது. இது எல்லாவற்றையும் தாண்டி வந்து நாம் தமிழ் கட்சி வளர்ற சூழல்ல நாங்க இருந்தோம், முழுக்க இருந்தோம். இன்னும் சொல்ல போனா அண்ணன் சீமானவர்கள் இன்னைக்கு நாயக்கசாமி படிக்க வச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னைக்கு குழந்தைக்கு எல்லாமே அண்ணன். அது மட்டும் இல்லாம அந்த திருமணத்துக்கு பின்னால எங்களுடைய செலவையும் அண்ணன் வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டு இருந்தாரு. அதே போல நாங்க வந்து எங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வரும்போது அங்க ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறோம். திருமணம் முடிஞ்சு எல்லாருக்கும் வந்து எப்படிலாம் இருக்கும்னா ஹனிமூன் அது இதுன்னு சுத்துவாங்க. திருமணம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்திலேயே அண்ணன் வந்துட்டு அண்ணன் சொல்லிட்டாங்க, இது மாதிரி நீ பாபநாசம் தொகுதியில நிக்க போறடா அப்படின்ட்டாங்க. அதனால தொகுதிக்கே நாங்க வீடு எடுத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் முழுக்க தேர்தல் தொகுதி அப்படியே தான் போயிடுச்சு. நம்ம திருமணத்துக்கு அதுக்கப்புறம் குழந்தை அப்படி வந்துருச்சு. இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான சூழல்ல அண்ணனை வந்து இந்த இடத்துல நான் விட்டுட்டு போனேன். ஆனால் என்ன தனிப்பட்ட காரணத்துக்காக தான் நம்ம வந்து அதில் வந்து ஒதுக்கி இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து இந்த இடத்துல நம்ம விலகணும் அப்படின்னா, என் அண்ணன் வந்து மேலே இருக்கும்போதெல்லாம் நான் கூட இருந்துட்டு, என் அண்ணன் வந்து இப்போ ஒரு சின்ன தோல்வியை நாம் தமிழர் கட்சி சந்திக்கும் போது நான் பின்னாடி போனேன்னா அது எவ்வளோ பெரிய தவறாக போயிடும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அதனால தான் நாங்கள் முடிவு பண்ணோம், எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் வந்து பின்வாங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் அரசியலை விட்டு விலகி இருக்கலாம் தான் நினச்சுமே தவிர வேறு கட்சியில் போய் சேர்றதோ இல்லை வேறு எங்கேயாவது போய் தாவுறது, பதவி அதிகாரம் வந்தோன்னே இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு தாவுறது, இந்த பச்சோந்தி தானம் பண்ணுவது, இந்த போன்ற வேலைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் விலகி இருக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் தாண்டி தேர்தல் நேரங்களில் வேலை செய்வோம் சொல்லி அது வரைக்கும் நம்ம பொருளாதாரத்தை நம்ம திரட்டுவோம் அப்படின்னு தான் நினச்சோம் தவிர, அப்போ கூட நாங்கள் வந்துட்டு மொத்தமாக விலகுவோன்னு கூட எங்கள் மனசு வந்து மொத்தமாக அப்பயும் நாங்கள் என்ன சொன்னோம்னா, நம்மளால முடிஞ்சது வாரத்துக்கு ஒரு காணொலி போடுவோம், ஏதாவது முக்கியமான கூட்டத்தில் மட்டும் போய் கலந்துப்போம். அப்புறம் வந்து நம்ம தேர்தலுக்கும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால நம்ம திரும்ப வந்து மேடைகளில் பேசுறதா இருக்கட்டும், இல்லை காணொலிகளா எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம தேர்தலுக்காக வேலை செய்வோம் அப்படின்னு வேலை செய்வோம், அது வரைக்கும் நம்ம பொருளாதாரத்தை உயர்த்திக்குவோம் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா இது அதே சமயத்தில் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி கொஞ்ச நாள் ஒரு 2 வருடத்துக்கு நம்ம முழுமையாக ஓய்வெடுத்துருவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன், நம்ம குறைந்தபட்சம் நம்மளால் வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு குரலாவது நம்மளால் கொடுக்கணும். அது கூட நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா அந்த சமூகத்தில் நம்ம இருந்து எந்த பிரயோஜனம் இல்லைன்னா, இன்னைக்கு என்னுடைய பிள்ளை இருக்குது அப்படின்னா நாளைக்கு என்னுடைய பிள்ளைக்கான நம்ம மகனும் இந்த சமூகத்தில் தான் வளர போகிறான். இப்போ என்னென்னா நம்ம பார்க்குறோம், இப்போ பொதுவாக வந்து இந்த சமூகத்தில் வந்து இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து இந்த என்னது போதைப்பொருள் ஒரு குற்றச்சாட்டு வருது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கணும் அப்படிங்கிறது அந்த அமைச்சருடைய கடமை. குற்றச்சாட்டு இல்லை, அது பொய் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது அந்த அமைச்சருடைய கடமை, அவ்வளோதான். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு பெரிய நபர்கள், ஒரு அபோவ் 18 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அது குறித்தான காணொலிகளை வெளியிட்டாங்கன்னா கூட அதை கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு 6 வயது 5 வயது 4 வயது அந்த மாதிரி குழந்தைகள்லாம் சரத்தங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார். அந்த குழந்தைக்கு கொக்கைன்னா என்னென்ன தெரியாது, அந்த குழந்தைக்கு அந்த போதைப் பொருள் என்னென்ன தெரியாது, அந்த போதைப் பொருளோட சைடு எஃபெக்ட் என்னென்னே தெரியாது, அந்த போதைப் பொருள் என்ன இதை ஏற்படுத்தும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது.
ஆனால் அந்த குழந்தைய வச்சு ஒரு 100 கட்டு போய் அந்த குழந்தை வந்து அந்த வீடியோவை பேச வச்சு அந்த வீடியோ போட்டு அந்த அமைச்சரை அப்படி ஏன் காப்பாற்றணுன்ற அவசியம் எனக்கு புரியல. அந்த அமைச்சர் பண்ணாமலே கூட அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு காணொலி ஒன்று வருது. அந்த அமைச்சர் கடற்கரையில் வந்து மது அருந்திக்கிட்டே வராரு, ஒரு டின் பீர் சாப்பிட்டுட்டே வராரு அப்படிங்கிற மாதிரி காணொலி. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைகளை வச்சு அதை வந்து இல்லைன்னு சொல்ல வைக்கிறது வந்து ரொம்ப தவறு. சரி கட்டுறாங்களே இதே மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்தி தான் குழந்தைகளை இன்னைக்கு அபியூஸ் பண்றாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு முதல்ல போதைப் பொருள்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாத ஒரு குழந்தைய வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட வச்சு இந்த சமூகத்தை நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலையெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் எதிர்த்து பேசாம நாளைக்கு அகரணும் இதே சமூகத்துல தான் வளரணும், அகரணும் நாளைக்கு இதே மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த அரசியல் விட்டு நம்ம விலகிடக்கூடாது. குறைஞ்சது இந்த சமூகம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்தபட்சம் நம்மளால முடிஞ்ச ஒரு காணொலி போட்டாவது கேள்வி கேட்கணும். ஏன்னா கேள்வியே எழுப்பல அப்படின்னா எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு ஜால்ராவா மாறிட்டோம் அப்படின்னா சமூகம் வந்து விளங்காத சமூகமா போயிடும். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இந்த அரசியல் அந்த தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் குறிப்பாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலே பார்க்குறத விட்டுட்டோம். திடீர்னு ஒரு 20 நாள் கழிச்சு நாங்கள் அந்த செய்தித்தாள்கள் இந்த சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது என்னடா இது திமுக ஆட்சி எவ்வளவு பரவாயில்ல போல. ஏன்னா திமுகவது 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சியில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு புதிய ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். அது நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா திமுக நல்ல கட்சி, நல்ல ஆட்சிலாம் இங்கே சொல்லவே வரல. அது தூய ஆட்சி, நல்ல ஆட்சின்னு முட்டு கொடுக்க வேறு பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த திமுகவோட ஆட்சி துடைத்து எரியப்பட வேண்டும் தான் நம்ம காலத்தில் நின்று போராடணும். அந்த திமுகவை வீழ்த்தி ஆகணும் தான் நின்றோம். ஆனால் அந்த திமுக வேணான்னு மக்கள் எதை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா திமுகவை விட ஒரு மோசமான அரசியல். இல்லை பாலியல் வன்கொடுமை நடக்குது வந்து தாவேக்கா ஆட்சியில் மட்டும் தான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை. திமுக ஆட்சி நடந்திருக்கு, அதிமுக ஆட்சியிலே நடந்திருக்கு, கொடூரமாக நடந்திருக்கு, நம்ம மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் பாலியல் வன்கொடுமை நடந்தால் அதுக்கு எதிராக கேள்வி கேட்கிறவங்கள திரும்ப நீ என்ன அந்த ஆட்சியில் நடக்கலையா, நீ அதோட முட்டு, நீ இதோட முட்டு, அதே நாம் கட்சி பிள்ளைகிட்ட இது முட்டை இப்படி இந்த மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் புதுசு. பாலியல் வன்கொடுமை நடந்தால் கட்சி கடந்து எல்லாருமே என்ன பேசுவாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லா ஆட்சியிலையும் பேசுவாங்க. திமுக ஆட்சியிலேயே கூட பாலியல் வன்கொடுமை நடந்தால் கூட ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு பேசியிருக்காங்க. அதிமுக ஆட்சியிலையும் அதே மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த யாரெல்லாம் திமுக தாவேக்காக்கு வாக்கு செலுத்தணும், டிவிக்கு வாக்கு செலுத்தணும்னு பேசினா எல்லாருமே வந்து யாரும் பேசுறதே இல்லை. அது குறித்து நீங்கள் பேசலைனாலும் பரவாயில்ல. நான் பேசக்கூடியவர்களையும் கேவலப்படுத்துறது, பேசக்கூடியவர்களையும் கொச்சப்படுத்துறது, பேசக்கூடியவருக்கும் உத்தர சொல்றாங்க கேவலமான திமுக ஆட்சியில் நடக்கலையா, திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை அது நடக்குதுன்னு சொல்லி தானே மக்கள் உனக்கு வாக்கு போட்டிருக்கான், உனக்கு ஓட்டு போட்டிருக்கான். ஏன் உனக்கு ஓட்டை போட்டு நீ வந்தா அதை செய்ய மாட்டேன் தானே ஓட்டு போட்டிருக்கான். அப்போ உன் ஆட்சியில் அது நடக்குது. உன் ஆட்சியில் இது ஒன்றும் இல்லை. 717 டாஸ்மாக் மூணுன்னு சொன்னாங்க, ஒரு கடை இங்க மூணு வந்தாலும் ஃபயர் விட்டாங்க. இன்னைக்கு 6 மாச காலம் வேணும், 6 மாச காலம் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ அண்ணாவுக்கு வந்து 6 மாச காலம் ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அப்போ வந்து எல்லாமே வந்து லெட்ஜர்ல இருந்துச்சு, எதுவும் சிஸ்டமேட்டிக் கிடையாது, எல்லாமே லெட்ஜர்ல இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையுமே அவர் தரவுல எடுத்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மிக நீண்ட காலம் தேவைப்படும். அதனால அந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது சரியானது. இன்னொன்று ஆட்சி நடத்தணும் அதெல்லாம். ஆனால் உங்களுக்கு 6 மாத காலம்ன்றது எதில் தேவை அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கு உங்களுக்கு எல்லாமே, அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களால் நிறைய பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்க முடியுன்ற ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தேவை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த ஸ்கில் தான் உங்களுக்கு தேவை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் தான், நிர்வாக திறமை தான் உங்களுக்கு தேவை. ஆனால் அந்த நிர்வாக திறமை இல்லை அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா, இந்த விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு பின்னால் விஜய் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டை ஒரு வார காலகட்டத்துக்குள்ள எல்லா சிக்கலையும் சரி பண்ணியிருக்க முடியும். இந்த பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் கடுமையாக்கி இருக்க முடியும். சிங்கப்பெண் அதிரடிப்படையும் கொண்டு வந்தாங்க. எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு படை எப்படி அதிரடிப்படையாக இருக்கும் அப்படின்னு யாருமே கேள்வி எழுப்பல. அதை விட்டு எல்லாரும் கை தட்டிட்டு கொண்டாடுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து ஒரு வெற்றி ஏமாற்றாதான் இருக்கு. ஆனால் இதை கேள்வி கேட்டோம்னா நீங்கள் வந்து பாருங்க, நீங்கள் வந்து விஜய் மேலே வெஞ்சன்ஸ் பேசுறீங்க. விஜய் மேலாம் வெஞ்சன்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேலே இருக்கிற அக்கறை மட்டும்தான், எங்களுக்கு யார் மேலேயும் வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. இதே விஜய் அவர்கள் வந்து ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வர சிங்கப்பெண் அதிரடிப்படை, அந்த அதிரடிப்படைக்கு வந்து உண்மையிலேயே ஒரு அதிகாரம் இருந்து அவங்க கையில் வந்து ஒரு கன்னோ ஒரு லத்தியோ இருந்து அவங்க கிட்ட வந்து உடனே எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் இருந்து, இல்லை உடனே வந்து மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போகிற அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து உண்மையிலேயே அதை வரவேற்றிருப்போம், உண்மையிலேயே அதை வந்து பாராட்டியிருப்போம். உண்மையிலேயே இப்படி ஒரு இது சிறப்பாக இருக்குது. அவங்கள்ட்ட அவங்க பேக்கெட்டில் வந்து அவங்களுடைய இதில் ஸ்டார்ட் பட்டனில் வந்துட்டு ஒரு கேமரா இருந்து இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் இருந்திருந்தா உண்மையிலேயே சிங்கப்பெண் அதிரடிப்படை வரவேற்கத்தக்கது. ஏன்னா அது நானே ஒரு பெண்ணு தான் அப்படின்றப்ப நானே அந்த வரவேற்றிருப்பேன். கண்டிப்பாக நம்ம பாராட்டியிருக்கலாம். இது ஒரு புது திட்டம் அப்படின்னு வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு பெண்கள் வந்து நிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இல்ல மேலை நாடுகள் இருக்கிறது போல ஒரு துப்பாக்கி கொடுக்க வேணாம், ஒரு லத்தி இல்லை, அந்த எலக்ட்ரிக் ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம மேலே வச்சோம்னா ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட அவங்களாவது தங்களை தற்காத்து கொள்ள முடியும், நிறைய பெண்களை வந்து பாதுகாக்க முடியும் நிறைய இந்த போதை கும்பல்கிட்ட இருந்து. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து ஒரு யூனிஃபார்ம் மட்டும்தான், வேற எதுவுமே அவங்கள்ட்ட ஆயுதமே இல்லைன்னா அவங்க எப்படி பாதுகாக்க முடியும்? அவங்களே இன்னைக்கு என்னன்னா பெண் காவல் அதிகாரிகளுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுதான் உண்மை. அது மாதிரி நான் எத்தனையோ காட்ட முடியும். இல்லை கடந்த ஆட்சியிலும் நடந்திருக்கு.
அப்படின்றப்ப அவங்களையும் இங்கே பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக குறைஞ்சது தற்காப்புக்கு எதையோ ஒன்று கொடுத்துருக்கோம், எதுவுமே கொடுக்கல. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு இது வந்து சிறந்த ஆட்சிங்க, இது சிறந்த ஆட்சிங்க, இது சிறந்த ஆட்சியாவே தாவேக்காட்சி சிறந்த ஆட்சியாகவே இருந்துட்டு போடும். எதுல சிறந்த ஆட்சி அப்படிங்கிறத நாங்க கேட்குறோம். இப்போ தாவேக்கா ஆட்சி வந்து ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு. இந்த 1.5 மாதத்துல இது சிறப்பா இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை, ஒண்ணும் இல்லை. ஜிஆர் சுவாமிநாதன் வந்து பொதுவா முஸ்லீம்ஸ் வந்து அதாவது மற்ற மதத்தினர் எந்த மதத்துல இருந்து நீங்க முஸ்லீமா மாறினாலும் பிசி முஸ்லீமுக்குள்ள தமிழ்நாட்டில் நீங்க வந்துடுவீங்க, பிசிஎம் கேட்டகரிக்குள்ள வந்துடுவீங்க. அதுக்குள்ள வந்து அந்த 3.5 ரிசர்வேஷன் வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். ஆனால் ஜிஆர் சுவாமிநாதன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அந்த நீதிபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே வந்து அதை வந்து ரத்து பண்ணுறாங்க. அந்த அரசாணையை கடந்த திமுக ஆட்சியில் அந்த அரசாணையை போட்டாங்க, அந்த அரசாணையை ரத்து பண்ணுறாங்க. அதையும் வந்து இந்த தாவேக்கா ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களோ அல்லது அமைச்சர் ஷாஜகான் அவர்களோ அல்லது பர்வேஸ் அவர் பேர் அமைச்சர் பர்வேஸ் அவர்களோ யாருமே வந்து அது கொடுத்து பேசலை, குரல் கொடுக்கல, யாருமே அதை பற்றி பேசலை. முஸ்தபா அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னா, எல்லாரும் பொதுச்சு எழுந்த பிறகு என்ன இப்படி நடக்குது அப்படின்னு கேட்ட பிறகு அமைச்சர் ஷாஜகான் வந்து நாங்கள் மேல்முறையீடு போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து இந்த பக்ரீத்துக்கு முதல் நாள் வந்து கறி வெட்டுறது அந்த சிக்கலும் வந்துச்சு. அப்பயும் எதுவுமே பண்ணல. 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மேல்முறையீடு போறோம். இதுக்கப்புறம் நீங்க மேல்முறையீடு போனா என்ன போலன்னு அப்புறம் இந்த பாலியல் குற்றங்கள், போதைப் பொருள் இதனால பிடிபடக்கூடியவங்க, போதைப் பொருள் பழக்க வழக்கம், தினமும் கொலை, எங்க பார்த்தாலும் காவல்துறை மேல ஒரு பயமே இல்லாம பிடிச்சு எல்லாம் கத்தி எடுத்துட்டு போதையை போட்டுட்டு கொலை பண்றதுல தான் இருக்காங்க. இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இன்னும் குறிப்பா நாங்க உடனே 7 இதை மூடிட்டோம், 8 கல்குவாரியை மூடிட்டோம் அப்படின்னு என்னென்னமோ கதை விட்டாங்க. இன்னமும் கல்குவாரிகளில் மலைகள் உடைக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு தான் இருக்குது. இன்னமும் கோழி கழிவுகளை தமிழ்நாட்டுக்குள்ளே கொட்டிக்கிட்டு தான் இருக்கான். இன்னமும் வந்து முல்லை பெரியாரில் அணைக்கட்டு வாங்குறான், காவேரி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் பாருங்க இந்த காவேரியில் வர தண்ணி எப்படி வந்துட்டு இருக்கு, நீங்கள் நுரையா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரசாயன நுரை. இந்த நுரை தமிழ்நாட்டுடைய மண்ணுக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி விவசாயம் நல்லாயிருக்கும்? அப்போ இதெல்லாம் யார் தடுக்கிறது? நீர்களுக்கு மாநாடு அண்ணன் போட்டாருன்னா சிரிப்பான். இதுக்கு தாண்டா நீர்களின் மாநாடு போட்டதுன்னு கேட்டால் இன்றைக்கி முழிக்கிறான். இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய திமுகவினர் இல்லை மாற்றுக் கட்சியினர் நிறைய பேர் சொன்னது, சீமான் ஜெயிச்சிருக்கலாங்க, 15 வருஷம் கத்திருக்காருங்க, உழைச்சிருக்காருங்க, அவர் திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள்ங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் காரைக்குடி, மாமியாங்கோடு காரைக்குடி, நாங்கள் வரும்போது இந்த மக்கள்கிட்ட பழகும்போது நான் பேசுவேன், நாங்கள் சீமானுக்கு தாங்க போட்டோம், எப்படி தாங்க தேர்தல் என்ன நினைஞ்சனே தெரிலங்க, ஒன்றும் சொல்ல ஒரு கட்சியோட தலைவர் அவர் ஜெயிக்கணும் தாங்க நாங்கள் போட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு சிக்கல் போனதுக்கப்புறம் இன்னைக்கு அம்பாசமுத்திரம், இன்னைக்கு அம்பாசமுத்திரத்தில் வந்து அண்ணன் வந்து ஆனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் நேரங்களில் நான் வந்து ஏனிச்சின்னம்னா பப்னாஸ் அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தான் நின்னாங்க. அப்போ வந்து நான் வாக்கு கேட்கும்போது நான் வந்து எல்லா திமுகவுடைய உடன்பிறப்புல எல்லார்ட்டையும் வாக்கு சேகரிக்கும் போது நான் சொன்னேன், தயவு செஞ்சு உதயசூரியன் நின்னா கூட நீங்கள் ஓட்டு போடுறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏணி சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் ஏணி சின்னத்தை மறுபடியும் ஜெயிக்க வச்சிங்கன்னா மறுபடியும் கூட்டணி கட்சிக்கு தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏணி சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, எங்கள் தங்க தளபதி வகையில் நாங்கள் ஏணி சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க. கடைசியில் வந்து ஏணி சின்னம் அங்கே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எல்லா தேர்தல் பரப்புரைகளில் நான் சொன்னேன், ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் வந்து 6வது கடமைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். 6வது கடமைன்னு அவர் சொல்லலை, இது ஃபர்லான கடமை அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னார். ஃபர்லான கடமைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் வந்து சொன்னப்போ எல்லாரும் வந்து அப்படிலாம் காதர் மொய்தீன் பேசல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் இதோட முக்கியமான உருட்டு என்னன்னா, திமுகவை நம்ம திட்டினோம்னா இவங்களுக்கு கோவம் வந்துடும், நம்ம கிட்ட பாய்வானுங்க. இந்த வெறிநாய் வந்து கடிக்க வரும்ல அந்த ஹைனாலாம், அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து என்ன திமுக காரங்களே நீங்க ஃபர்லான கடமைன்னு சொன்னீல பாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து திமுக தாங்க இஸ்லாமியர்ல முதல்ல தீவிரவாதின்னு சொன்னிச்சு சட்டமன்றத்தில் அப்படின்னு சொன்னப்ப இவங்க வந்து கோவப்பட்டு திட்டினாங்க. இப்போ என்ன இவங்க வந்து தீவிரவாதி நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு திமுக பற்றி கேட்குறாங்க. எப்படியா நான் சொன்னது உண்மை அப்படிங்கிறத 2 பக்கமும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இறைவன் மிகப்பெரியவன், காலம் மிக சிறப்பாக வந்து செய்து இன்னைக்கு. ஆனால் அதே மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணுறாங்க, சீமான் பேசுனது சரிதான்ப்பா, இன்னைக்கு வந்து நாங்கள் மாற்றோம்னு நினச்சி விஜய்க்கு போட்டோம், ஆனால் பெரிய ஏமாற்றம், கூட சுற்றுறவங்களுக்குலாம் அரசியல் பதவி கொடுக்குறாரு, கடைசியில் துணை முதல்வர் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவாருங்கிற பல பதட்டத்தில் பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உண்மை அதுதான், மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. என்னைக்கு அந்த துணை முதல்வர் பதவியை அந்த அம்மாவுக்கு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. என்ன செஞ்சாலும் சரி விஜய் என்ன செஞ்சாலும், அப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்கள் ஒரு கட்சியை விரும்புறீங்க, நீங்கள் அந்த கட்சி மீது ஒரு பற்று வச்சிருக்கிறீங்க, அந்த கட்சி மீது ஒரு அன்பு வச்சிருக்கீங்க, அந்த நடிகர் மீது நீங்கள் அன்பு வச்சிருக்கீங்க, அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காரு, அந்த அன்பு பற்று எல்லாம் உங்களுக்கு இருக்கிறத நாங்கள் சரின்னு இருக்கிறோம், அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் வந்து ஒரு விடயம், அவர் என்ன செஞ்சாலும் சரி, அதுக்காக என்ன நடந்தாலும் சரி, அதுக்காக முன்னாடியே கரூர்லேயே சொன்னாங்க என் புள்ள போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நடந்தாலும் சரின்னு ஏற்றுக்கிறீங்களா? இந்த மனநிலை வந்து மிக ஆபத்தான மனநிலை, தமிழ்நாட்டை வந்து மிக பின்னோக்கி கொண்டு போயிடும். இந்த மனநிலையில் தமிழ்நாடு இருந்ததில்லை.
தமிழ்நாடு எப்பவுமே எல்லாவற்றையுமே எதிர்த்து கேட்கக்கூடியதா, தமிழ்நாடு எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடிய சமூகமாக, சிந்திக்கக்கூடிய சமூகமாக, அறிவுள்ள சமூகமாக தான் தமிழ்நாடு இருந்திருக்கு. இல்ல குர்ஆன்ல கூட அதிகமா இடம்பெற்ற வாசகமே சிந்திப்பீர் தான். ஆனா இவங்க எதையும் சிந்திக்காம திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, இல்லைன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. சீமானை வந்து பிஜேபியோட பி டீம்னு வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, இது இப்போ தாவேக்காவுடைய ஆட்சி உண்மையிலேயே என்னுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்க சீட்டு கொடுக்குறது இதெல்லாம் பண்ணும்போது, திமுககாரங்க கூட குடும்பத்துக்கு தான்டா கொடுத்தா, நீங்க என்ன கூட பழகுற எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்துக்கிருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. தயவு செஞ்சு வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் புரிதலுக்கு வாங்க, நிறைய அரசியல் படிங்க. இது கண்மூடித்தனமா முட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ எப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளை நான் அதில் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்பேன். அண்ணனே ஏதாவது ஒரு மேடையில் ஏதோ பேசினாலோ, இல்லை ஏதாவது ஒரு செயல் திட்டம் பண்ணாலோ, உடனே அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. இது தப்பு, இது பண்ணக்கூடாது, ஏன் இந்த மாதிரி அண்ணன் பண்ணாரு அப்படின்னு. ஆனால் டிவிக்கே பார்க்கும்போது என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறான். என்னடா எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் இறங்கி போயிட்டீங்க. அரசியல் எவ்வளோ சாக்கடை ஆக்கிட்டீங்க. அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லி தாண்டா நாம் தமிழர் கட்சி அதை சுத்தம் பண்ண வந்துச்சு. சுத்தம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாங்கள் அறுவடை பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி அதை வந்து முழுக்க தாவேக்காரன் கையில் பற்றிட்டு இன்னும் சாக்கடையாக மாற்றிட்டு இருக்கான். இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பாருங்கள், அம்பாசமுத்திரம் தொகுதியில் அண்ணன் வந்து பொது வேட்பாளர்னு யார் சொல்கிறான்னா ஊடகம் தான் சொல்லுது. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் சீமான் அவர்களோ, இல்லை அண்ணன் பாக்கியராஜோ, இல்லை சாட்டை துரைமுருகனோ, இல்லை இடுமாவனம் கார்த்திக் அவர்களோ, கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொறுப்பாளர்கள் யாருமே சொல்லலை. ஊடகம் மட்டும்தான் சொல்லுது இது வந்து இப்போ அண்ணன் சீமான் பொது வேட்பாளர்னு. உடனே இவங்க கிளம்பிட்டாங்க 2 குரூப்பாக. அதில் ஒரு குரூப்பு அண்ணன் அப்படி பொது வேட்பாளர் நிற்பாருன்னு ஒரு குரூப்பு, இன்னொரு பக்கம் அண்ணன் பொது வேட்பாளர் நிற்கணும் அப்படின்னு ஒரு குரூப்பு. 2 குரூப்பும் மாறி வாக்குவாதங்கள் ஈடுபடுவது. பார்த்தீங்களா சீமான் அப்படின்னு நாங்கள் நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்ல அதான் சொல்கிறேன். இப்போ தாவேக்கால இருக்கிறவன் ஏன் பயப்படுறான்? நான் என்ன கேட்கிறேன், நீ வந்து ஒரு தூய சக்தி, நீ வந்து இது பண்ற அப்படின்னா ஆட்சி அதிகாரமும் ஒன்று இருக்கு. இல்ல ஒண்ணு திமுகல இருந்து நாங்க சீமான பொது வேட்பாளராக நிறுத்துறோம், அண்ணன் சீமான அவர்களை பொது வேட்பாளர் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல அதிமுக இருக்கிறவங்க சொல்லியிருக்கணும், அல்லது நாம் தமிழர் கட்சி வந்து நாங்க நிக்க போறோம்னு சொல்லிடுவாங்க. 3 பேருமே சொல்லாம ஒரு ஊடக செய்தி, அதாவது தாவேக்கு எதிராக ஒரு ஊடக செய்தி வந்துருச்சு அப்படின்னா இது திமுகவுடைய சதி, இதான் மீடியா மாஃபியா. அதாவது என்ன, நான் இப்போ தான் சொல்றேன், எப்படி சென்ட்ரல்ல மோடி இருக்காரோ அதே போல ஸ்டேட்டுக்கு வந்து விஜய் அவர் வந்து எப்படின்னா என்ன நடந்தாலும் நேரு தான் காரணங்க பாப்புல. ஏங்க நாடு நாசமா போச்சு, நேரு தாங்க காரணம். ஏங்க வந்து பெட்ரோல் வச்சு நேரு தாங்க காரணம். என்ன கேட்டாலும் நேரு. அதே போல இப்ப இவர் வந்து என்ன கேட்டாலும் திமுக வந்து ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. திமுகவுடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அப்ப அதிமுக ஆட்சியிலே அப்படிதான் இருந்துச்சு. 2 திராவிட கட்சிகள் ஆட்சியுமே அப்படிதான். ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, திமுகவை பிடிக்காதவங்க கூட இன்னைக்கு திமுக ஆட்சி பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த 40 நாள் ஆட்சியை கொடுத்து காரி உமிழ வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்துட்டு இப்போ வந்து அண்ணன் வந்து இந்த ரூட் மாஃபியா இருக்குல்ல, இவங்களை வச்சுட்டு சீமான் பொது வேட்பாளர் பொதுமக்களுடைய பார்வையில் சீமான் வந்து இவ்வளோ நாள் கூட்டணி போல இப்போ பார்த்தியா பொது வேட்பாளர் நிற்கிறாரு, விஜயை விழுத்த சீமான் பொது வேட்பாளர் அப்படின்னு கிளப்பி விட்டு விஜயோட மார்க்கெட்டை இவங்க மேலே கொண்டு போகிறாங்களா, சீமானோட மார்க்கெட்டை கீழே டவுன் கொண்டு வராங்களா? இது எந்த விதமான ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்படியே அண்ணன் பொது வேட்பாளர் கேவலமான வேலையை வந்து இந்த ஊடகங்கள் வந்து நிறுத்திக்கணும். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க யாருக்குமே எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, உங்களை நிராகரிக்கிறார். அவர் நிராகரிக்கும் போது ஏதாவது ஒரு கட்டுக்கதையாக வரப்பதை அடிச்சு விடுவோம். சீமான் பொது வேட்பாளர் சீமான் சொன்னாரா, நாம் தமிழர் கட்சி சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி அப்படின்னா நிறுத்த வாய்ப்பு அப்படின்னா சொல்லணும். நிற்கிறாரு சீமான் பொது வேட்பாளர் ஆகிறாருன்னு பொதுமக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி கேவலமான வேலையை வந்து தயவு செஞ்சு ஊடகங்கள் வந்து விடணும். இப்போ பார்த்தாலும் ஆளுங்கட்சி போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு ஜால்ரா போடுறது, அடுத்த அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுகவுக்கு ஜால்ரா போடுறது, இப்போ வந்து தாவேக்கு ஆளுங்கட்சியானாலும் தாவேக்காவை குளிர்விக்க தாவேக்காவுக்கு ஜால்ரா போடுறது, இந்த மாதிரி கேவலமான வேலைகளை வந்து முதல் ஊடகங்கள் நிறுத்தணும். ஏன்னா ஊடகங்கள் வந்து ஜனநாயகத்தோட 4வது தூண்னு நம்புகிறோம். ஊடகங்கள் தான் மக்களுக்கு உண்மையான செய்தியை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். விஜய் வந்து நடந்தார், விஜயுடைய காலில் விழுந்த பூவை விஜயே எடுத்தார், விஜய் வந்து தன் கையால் சாப்பிட்டாரு, விஜய் வந்து பின்னாடி டவலை தூக்கி போட்டார், இப்படியெல்லாம் பேசின ஊடகம் நாம் தமிழர் கட்சி 4 லட்சம் யூனிட் ரத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிருக்குன்னு எந்த மக்களும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சி பல லட்சக்கணக்கான பனை விதைகளை இன்றைக்கி விதைச்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஊடகமும் எந்த மக்களும் நாம் தமிழர் கட்சி என்னங்க செஞ்சுச்சு அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி எண்ணற்ற போராட்டங்கள் அந்த மக்களுக்காக நிகழ்த்திருக்கு. அந்த போராட்டங்களில் ஒரு போராட்டத்தை நீங்கள் மக்களுக்கு வலிமையாக காமிச்சிருந்தீங்கன்னா கூட இந்நேரம் நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுன்னு மக்கள் கேட்க மாட்டாங்க. சிம்பிளாக ஒரு விஷயம், இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் அன்னைக்கு அமைச்சர் வந்து ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு காணொலி வெளியாகுது. குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இணையதளங்களில் வைக்கிறாங்க. நிறைய காணொலிகள் வெளியாகுது. ஆனால் அதே ஐபிஎல் மேட்ச்ல தான் நாம் தமிழர் கட்சி போராடிச்சு. காவேரிக்காக அவர்கள் வழக்கு வாங்கினாங்க, சிறைக்கு போனாங்க. அவர்கள் இன்னை வரைக்கும் அந்த வழக்குக்காக நீதிமன்றம் போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல இப்படி ஒரு ஜாலியா உட்காந்து அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்த ஒரு மனுஷன் சொல்றேன். நான் இப்போ ரீசெண்டா வந்து இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்த ஒரு போஸ்ட் என்னன்னா, சீமான் வந்து ஒரு பென்சிலாவது ஏதாவது படிக்கிற பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். அனிஸ் பாத்திமா பிஎஸ்சி எல்எல்பி
என் பேருக்கு முன்னாடி இருக்குது. அந்த பிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்எல்பியாக இருக்கட்டும், இந்த ரெண்டையுமே எனக்கு படிக்க வச்சது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால் வந்து ஒரு பென்சிலாக கொடுத்தா, அதாவது உங்கள் தலைவர் நீங்கள் வந்து ஒரு பென்சில் கொடுத்தாலே ஊர் உலகம் முழுக்க காட்டுவீங்க. எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது. என்னை போல எண்ணற்ற பிள்ளைகளை அண்ணன் சீமான் அவர்கள் படிக்க வச்சிருக்காரு. அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்க தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர், ஆனால் அதாவது சொல்கிறது ஒரு அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். அண்ணன் இது மாதிரி நான் மிகப்பெரிய கடனில் இருக்கேன், தொந்தரவில் இருக்கேன் அப்படின்னு கன்னியாகுமரியில் தான் அனுப்பணும். உடனே கன்னியாகுமரி பொறுப்பாளருக்கு அழைச்சி தங்கச்சி பாருங்க, யாரும் இல்ல, கன்னியாகுமரியோட வேட்பாளர் அன்னி மரிய ஜெனிஃபர் அவர்கள் தான். அவங்களை அழைச்சி தங்கச்சி நீங்க போய் என்னன்னு பாருங்க, உடனே உங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு சொன்னவர் தான் சீமான் அவர்கள். சீமான் அவர்களோட பழகுனவங்களுக்கு தான் தெரியும் சீமான் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இல்ல. அதே போல நானுமே சொல்றேன், நான் வந்து கடந்த மழை வெள்ளத்துல வந்து நிறைய காணொலிகள் போட்டிருந்தேன். சென்னை வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டப்ப அப்போ ஒரு காணொலியில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பிட கூட சாப்பாடு இல்லை, 2 நாளாக நாங்கள் எல்லாம் மேலே இருக்கோம், கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஹரிஸுங்கிற அந்த பையனுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் உடனே எனக்கு தொடர்புக்கு வந்தாங்க. வந்துட்டு தம்பி அந்த அண்ணன் வந்து அந்த பையனுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை வந்து அண்ணன் வந்து கொடுக்குறாங்க, பாக்கியராஜ் அண்ணன் கொடுக்குறாங்க. இது வந்து அண்ணன் சார்பாக நீங்கள் கொடுத்துரு. நான் சொன்னேன் நீங்களே கொடுத்துருங்க. நான் இல்லைப்பா நீனே அந்த பையனை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு. இது ஒரு உதவி. இதே போல் இன்னும் நிறைய உறவுகள் வந்து உதவி கேட்டிருக்காங்க. நானே வந்து சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்கள்ட்ட பேசி பாருங்க, அவங்கள்ட்ட பேசி பாருங்கன்னு அதை சொல்லியிருப்பேன். அப்படி ஒன்றா உதவி கிடைச்சிடும். அதே போல் நாங்களே டேரெக்டாக அண்ணன்கிட்ட ஒரு 2-3 பேருக்கு வந்து உதவி கேட்டிருக்கோம். ஆனால் இந்தமாரி ஒரு சிக்கல் நான் இவங்களுக்கு எதாவது பண்ண முடியுமான்னா உடனே அண்ணன் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் உடனே அதை நான் பண்ணுறேன், அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் பண்ணுவார். இதுதான் அண்ணன். ஏன்னா வலது கையில் நம்ம செய்கிற உதவி இடது கைக்கு தெரியக்கூடாதுமாங்க. சும்மா நீங்கள் வந்து நீர்மோர் வச்சுக்கிட்டு அதை நீர்மோர் நான் கொடுத்தேன், எங்கேயோ கொள்ளை அடிச்சுட்டு வந்து வச்சுக்கிட்டு பிளாக்ல டிக்கெட்டை விற்றுக்கிட்டு அதை வச்சுட்டு நான் பாலாபிஷேகம் பண்ணேன், இல்லை இந்த இவங்களுக்கு வந்து நான் பென்சில் வாங்கி கொடுத்தேன், இல்லை வருஷம் கல்வியில் வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து நான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். இந்த வருஷம் கொடுக்க வேண்டியதான சர்டிஃபிகேட்டு? இந்த வருஷம் 10ஆவதுல யாரும் அதிகமாக மார்க் வாங்கலையா, 12th யாரும் வாங்கலையா, கொடுத்துருக்கலாமே. கேட்டால் நான் வந்து அரிசி கொடுத்தேன், அதை கொடுத்தேன். இப்போ அரசியலுக்காக பண்ணுவீங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய இயல்பான குணமே அதுதான், உதவி பண்ணுறது தான் ஒரு குணமே. அவருக்கு வந்து பணம் இருக்குது, ஒருத்தவங்க வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த உதவியை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் தான் சீமான் அவர்கள். அது வந்து அவரோட பழகினவங்கிட்ட அவர்கிட்ட உதவி கேட்டவங்களுக்கு தான் தெரியும். சும்மா வெளியில் இருந்துக்கிட்டு சீமான் என்னங்க செஞ்சிருக்காரு, சீமான் ஒரு நபர் இருக்கிறனால தாங்க இன்றைக்கி நீங்கள் மகிழுந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. சீமான்ற ஒரு நபர் இருக்கிறனால தான் இன்றைக்கி தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துறது அவமானம் இல்லை, அது நம்முடைய மொழின்னு ஒரு விஷயத்தை இந்த நிலத்தில் விதைச்சது வந்து சீமான் அவர்கள் தான். எல்லா இளைய தலைமுறைகளும் முழுக்க வந்து அப்படியே ஆங்கில மோகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சீமான்ற நபர் தான் வந்து அந்த தமிழை வந்து மீட்டு எடுத்தார். தமிழ் வந்து நம்முடைய மொழி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அதே போல் சீமான்ற நபர்னால தான் இன்னைக்கு தைப்பூசத்துக்கு விடுமுறை விடப்படுது. சீமான்ற நபர்னால தான் இன்னைக்கு நிறைய தமிழில் வழிபாடு, இன்னைக்கு கோவிலில் தமிழில் வழிபாடு நடக்குதுன்னா அதுக்கு சீமான்ற ஒரு நபர் தான் காரணம். 8 வழிச்சாலை வரலைன்னா அதுக்கு சீமான்ற ஒரு நபர் தான் காரணம். பரந்தூர் விமான நிலையம் சீமான்ற நபர் தான் காரணம். பேனா சிலை வைக்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு சீமான் வந்து திமுக கிட்ட அப்படியே பம்புறாரு, திமுக கூட அப்படியே உறவாடுறாரு, ஸ்டாலினை பொது வெளியில பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாருங்க. ஏன் பார்த்தாரு ஒண்ணு. 2வது இப்ப ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய கொள்கையை தான் எங்களுக்கு எதிரி, அவருடைய கோட்பாடு தான் எங்களுக்கு எதிரி. ஒரு தனி மனித வெறுப்பு நாங்கள் என்னைக்குமே நாம் தமிழர் கட்சியோ நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளோ அந்த அரசியலை நேசிக்கக்கூடியவர்களோ பண்ணதே இல்லை. ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், பிற மொழியாளனே இல்லை எனக்கு எதிராக அவன் வேலை செய்கிறவன் அப்படின்னா கூட அவனை உயிரை காப்பாற்றுறது தாங்க எங்களுடைய நோக்கம். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் நான் முறைச்சிக்கிட்டே நிற்க முடியுமா? ஒரு முதல்வர் வராரு, முன்னாள் முதல்வர் அவர் வராருன்னா ஒரு கட்சியோட தலைவர் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா, உடல்நலம் பரவாயில்லைங்களான்னு சொல்லி பேசுவாங்க. நான் இப்போ வந்து திருமணத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசல, என்ன தப்பு? இதை உடனே எடுத்து போடுறாங்க. உடனே எடுத்து எப்படின்னா அண்ணன் திமுக கிட்ட பேசிட்டாரு, அண்ணன் அப்படி குழஞ்சி பேசுறாரு. ஏன் திமுக கிட்ட பேசணும்? அண்ணன் வந்து பேசக்கூடாதுங்க, அவர் வந்து இப்படி மூஞ்ச வச்சுக்கணும். அங்கே ஸ்டாலின் வந்தாருல இப்படி வச்சுக்கணும் மூஞ்ச. அந்த இந்த படத்தில் போவாங்கல்ல சூரியவம்சம் படத்தில் மணிவண்ணனும் சரத்குமாரும் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு மறைச்சிக்கணும். இப்படி மறைச்சிக்கிட்டு ஸ்டாலின் வராரு அந்த பக்கம் திரும்பாத, அண்ணாமலை வராரு அந்த பக்கம் திரும்பாத. என்னங்க அதே திமுகவினர், இதே நான் சொல்கிறேன், இதே திமுகவினர் இதை பேசுகிறாங்க. ஆனால் இதே கடந்த காலத்தில் மோடி அவர்களை எதிர்த்தோன்னு சொன்னார் இதே திமுக. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமர், 2 பேரும் சந்திச்சாங்கன்னா பரஸ்பரமாக அவங்க நட்பை அவங்க பாராட்டினது இல்லையா, சிரிச்சுக்கிட்டது இல்லையா, ஒரு தேநீர் சாப்பிட்டது இல்லையா, கை குலுக்கிட்டது இல்லையா, என்ன விதமான பேச்சுன்னே தெரியல. எல்லாத்தையும் விட இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சீமான் அவர்களுடைய உண்மையான மனசு என்ன? சீமான் அவர்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு 1008 ரீல்ஸை பார்த்து நீங்கள் 1000 முடிவு பண்ணிருக்கலாம். ஒரே ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன். கரூர் கூட்டணி சம்பவம் நடந்துச்சு. 41 உயிர்கள் பலியாச்சு, பல பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து இதில் அரசியல் பண்ணுறாங்க, சதி இதுன்னு பேசியிருந்தாங்க. அப்போ சீமான் அவர்களுடைய அறிக்கை என்ன தெரியுமா? உடனே விரைக கரூருக்கு ரத்தம் கொடுப்பதற்குன்னு சொல்லி தான் சீமான் அவர்களுடைய அறிக்கை இருந்துச்சு. சீமான் அவர்கள் முதல்ல பேசினது இது சதின்னு சொல்லலை, இது இந்த பிரச்சனைன்னு சொல்லலை, எந்த ஒரு இதுவுமே கரூர் கொடுத்து ஃபஸ்ட்டு வாய் திறக்கவே இல்லைன்னு. அண்ணன் சொன்னது முதல்ல போய் அவங்களுக்கு ரத்தத்தை கொடுத்து உதவி பண்ணுங்க, இதுதான் சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை. இதுதான் சீமான். நீங்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, இதுதான் சீமான். சீமான்ற நபர் இப்படிப்பட்ட நபர் தான்.
இந்த நபரை தான் நீங்கள் வந்து தூட்டுறீங்க, இந்த நபரை தான் நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, இந்த நபரை தான் நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, இந்த நபரை தான் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. எதுனா விஜயை பார்க்க வந்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் நடிகர் விஜய் அவர்களை பார்க்க வந்து இறந்து போனது மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்த எல்லாருக்கும் போய் ரத்தம் கொடுங்கன்னு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை அனுப்பியவர் தான் நான் சீமான். இந்த சீமான் அவர்களை தான் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 4 லட்சம் யூனிட் ரத்தம்னா தமிழ்நாட்டில் எண்ணற்ற உயிர்களை இந்த நாம் தமிழர் கட்சி காத்திருக்கு. நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சிருக்குன்னா ஒரே ஒரு தான், 4 லட்சம் யூனிட் ரத்தத்தை இந்த நிலத்தில் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட்டு கொடுத்துருந்தா கூட 4 லட்சம் மக்களை இந்த நிலத்தில் நம்ம காப்பாற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி. இதை விட ஒரு கட்சி என்ன செய்ய முடியும்? இதை விட ஒரு அரசியல் கட்சி என்ன மாற்றத்தை நிகழ்த்த முடியும்? இயற்கையை எவ்வளோ காப்பாற்றிருக்காங்க, எவ்வளோ குளங்கள் ஏரிகளை தூர்வாரி இருக்காங்க. இன்னைக்கு வேடந்தாங்கல் சரணாலயம் இருக்குன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான். இப்படி எண்ணற்ற இதை சொல்லிக்கிட்டே போகலாம். என்னன்னா எல்லாரும் வந்து விளம்பரப்படுத்தினாங்க, நாங்கள் வந்து மக்கள் எங்களை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். இப்போ என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து இருக்குது, அது நாம் தமிழர் கட்சி தான் காரணம். நம்ம ஒன்றே பொய்யின்றோம் கீழே கமெண்ட்ல வந்து. உன்ட்டு இன்னைக்கு வந்து கூகுள் இருக்குது, ஏஐ இருக்குது, சாட் இருக்குது. யார் வழக்கு போட்டால் அந்த வழக்கை வந்து வெண்ணிலா தாய்மானவர்கள் தான் அந்த வழக்கை போடுறாங்க. சுற்றுச்சூழல் பாசறையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். அதை காத்தது அவங்க தான். அந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை காத்தது நாம் தமிழர் கட்சி தான். இதெல்லாம் கூகுளில் இருக்கு, போய் தட்டி பாருங்கடா. ஒரு விஜய் ஒரு படம் நடிச்சா அந்த படத்தோட டைரக்டர் யாரு, ப்ரொடியூசர் யாரு, அதெல்லாம் பார்க்க தெரியுது. ஏஐ வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டு சொன்னால் அதை உண்மை நம்புறீங்க. விஜய் வந்து கொண்டே வராத ஒரு திட்டத்தை, எல்லாரும் ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டத்தை வந்து விஜய் தான் கொண்டு வந்தாருன்னு சொன்னால் உண்மைன்னு நம்புறீங்க. ஆனால் தயவு செஞ்சு போய் தேடி பாருங்க, நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு. சும்மா சோசியல் மீடியாவில் என்ன கிடைக்காது உங்களுக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, தேடி பாருங்க. எத்தனையோ குளங்களை ஏரிகளை நாம் தமிழர் கட்சி தூர்வாரி கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தை வந்து பசுமையாக வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னமும் தமிழ்நாட்டில் ஓரளவுக்காவது மரங்களும் இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணமே நாம் தமிழர் கட்சி தான். தயவு செஞ்சு படிங்க. சும்மா இந்த வெற்று அவதூறுகளை பரப்புறது மூலமாக எது ஒன்றையும் நீங்கள் சாதிச்சிட முடியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சீமான் வேணாம் சீமானும் இல்லை நாம் தமிழர் கட்சியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இல்லாமலே போயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சி இல்லாமலே போயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அடுத்த 50 ஆண்டுகள் கழித்து ஒருத்தர் வந்து சுற்றுச்சூழல் அரசியல் பேசணும்னு நினச்சான்னா நாம் தமிழர் கட்சியில் தான் துவங்க முடியுமே தவிர, நீங்கள் ஒருபோதும் வந்து நாம் தமிழர் கட்சியை தவிர்த்துட்டு நீங்கள் சுற்றுச்சூழல் அரசியலை பேசவே முடியாது. சீமான்னு ஒரு மனிதர் பேசினாருன்னு நீங்கள் கோட் பண்ணாமல் உங்களால் பேசவே முடியாது. அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். அதனால் வந்து இந்த நிலத்தை வந்து நாங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நிலத்தை வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும், அது கொண்டு வரணும், இது கொண்டு வரணும், நாங்கள் சாப்பிடும் போது சோறு வேணும்னு நினைக்கிறோம். குழந்தைகள் வாழ நல்ல ஒரு பூமி வேணும், நல்ல சுவாச நல்ல காற்று வேணும், குடிக்க நல்ல நீர் வேணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு குடிநீர் தான். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஒரு பேருந்தில் பயணம் பண்ணவங்க குடிக்க தண்ணீர் இல்லாமல் எல்லாருமே இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 உயிர்கள் பலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கணிப்பு சரியாக அந்த ஞாபகம் இல்லை, சரியா 45 65. அப்படிப்பட்ட உயிர்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் செத்து போச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு சொட்டினுடைய நீரினுடைய அருமை என்னென்னு அந்த இறந்து போனவர்கள் தான் கடைசியில் நினச்சி பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், காவேரிலேருந்து தண்ணி வருது, ஆனால் இன்றைக்கி புழுக்க நுரையா வருது. இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ சாதாரணமாக நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறோம். ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் கடைக்கு போய்ட்டு ஆனால் கூலிங்காக ஒரு பாட்டில் வாட்டர் கொடுங்க, 20 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அந்த வாட்டர் பாட்டில் அந்த கடைக்கு வரதுக்கு முன்னாடி, அந்த ஃப்ரிட்ஜுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு வாகனத்தில் வருது. கிட்டத்தட்ட ஒரு காலையிலேருந்து மாலை வரைக்கும் நான் ஒரு வாகனத்தை பார்க்குறேன், ஒரே இடத்துல வெயிலில் நிற்கிது. இந்த பிளாஸ்டிக்கு அந்த வெயில், அந்த ஹீட்டில் அந்த பிளாஸ்டிக் என்னவாகும், அந்த தண்ணி என்னவாகும், அதுவே ஒரு கெமிக்கலாக மாறிடும். அதுக்கப்புறம் அது ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப குடிக்கிறோம். நமக்கு ஏன் கேன்சர் வருது? இதான் வருது. அப்போ ஏன் இந்தமாரி பிரச்சனைலாம் நடக்குது? இது ஏன் சீமான் பேசுகிறாரு? இன்றைக்கி சீனாவில் 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை ஆடு மாடு மேய்க்கிறதுனா உடனே அங்கே போகிறான். ஆனால் சீமான் அதே சொன்னால் எப்படிங்க படித்தவர் வந்து சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருன்னு. அவனை போய் கையில் குச்சை வச்சுக்கிட்டு ஒரு தூக்கு சட்டி வச்சுக்கிட்டு போய் மாடு மேய்னு யாரையும் சொல்லலை. பிஎஸ்சி, எம்எல்ஏ, பிகாமு இவங்களெல்லாம் படித்தவங்களை யாரையும் சொல்லலை. அண்ணன் சொல்வது படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் ஆடு மாடு மேய்க்க வைப்பேன். அதுவும் மேய்க்க வைப்பேன்னா நான் கையில் குச்சி எடுத்து போகிறேன். அது எல்லாம் சிசிடிவி கேமரா, அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வரும். பால் கறக்க மிஷின், அதை கறக்குறோம், அங்கேருந்து எடுக்கிறோம். பால், வெண்ணெய், தயிர், மோர் எல்லாத்தையும் எடுக்கிறோம், அதை உற்பத்தி பண்ணுறோம், மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ இதுதான் சொல்கிறாரு. இதை முதல்ல பாருங்க, படிங்க, முதல்ல அவருடைய அரசியலை விளங்குங்க. நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக இருக்கும் அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தனியார் கம்பெனியுடைய வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு விளம்பரம் வரும். என்ன அப்படின்னா, ஒரு ஒட்டகம் வந்து எல்லா இடங்களையும் தண்ணி தேடி அலையும் போது தண்ணி எங்கேயுமே கடைசியில் ஒரு கடையில் போய் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா சிரிப்பாக இருக்கும். என்னடா ஒரு ஒட்டகம் தண்ணி வாங்கி கொடுமா கடையில் அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலுக்கான அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம கடந்துடும் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது என்ன அப்படின்னா, நாளைக்கு இது மாதிரி தான் தண்ணி இல்லாமல் நம்ம அலைய போகிறோம், இந்த மாதிரி கடையில் தான் நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கி தான் குடிக்கணும், ஒரு விலங்குகள் கூட அந்த மாதிரி குடிக்கணுன்ற நிலைக்கு தான் தள்ளப்பட போகிறது அப்படிங்கிறத இருக்கிற தண்ணியே இல்லாமல் இருக்க போகுது, ஒரு கார்பரேட் கம்பெனி கையில் தண்ணி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணியை தான் அவன் வந்து அதை ஒரு விளம்பரமாக கொடுத்துட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் சிரிச்சுட்டு அதை கைத்தட்டிட்டு அந்த விளம்பரங்களை ரசிச்சுட்டு அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நம்ம இருக்கிறோம்.
இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்கிது குடிக்கிறோம், நாளைக்கு 200 ரூபாய்க்கு விற்கும் வாங்கி குடிப்போம், 2000 ரூபாய்க்கு விற்கும் வாங்கி குடிப்போம், 20,000 வாங்கி குடிப்போம், நம்ம கூட குடிப்போம்னு வச்சுக்கோங்க. ஆனால் விலங்குகள்லாம் என்ன பண்ணும்? சிட்டு, குருவி, காக்கா அதெல்லாம் என்ன பண்ணும்? இதெல்லாம் குறித்து பேசினாதான் எங்களுக்கு அரசியல் பேச தெரியல. இந்த அரசியல் இல்லாம வெறும் ஓட்டு அரசியல் மட்டும்தான் செய்யணும்னா நாம் தமிழர் கட்சி தோல்வி அடையல, மக்கள் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதில் இன்னொரு விஷயமும் நம்ம பேசணும், ஓப்பனாக உடச்சி பேசிடுவோம். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளரோ இல்லை மண்டல செயலாளரோ இல்லை மாநில ஒருங்கிணைப்பாளரோ பாருங்கள், காசு பணம் இல்லாமல் தான் இருக்காங்க. ஆனால் இதே திமுக அதிமுக பார்த்தீங்களா எப்போ இருக்காங்க? நிறைய உண்மையாக நான் சொல்கிறேன், காசு பணம் இருக்கிறவங்க யாரும் நாம் தமிழர் பக்கம் வரமாட்டாங்க பெரும்பான்மை. ஏன்னா அவன் வந்தால் இங்கே ஊழல் பண்ண முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, ஆற்று மணல் அள்ள முடியாது, மலையை வெட்ட முடியாது, டாஸ்மாகில் சப்ளை பண்ண முடியாது, கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது. இதெல்லாம் பிற கட்சிகள் இருந்தால் பண்ணலாம், ஆனால் நாம் தமிழர் இருந்தால் பண்ண முடியாதுன்னே வரமாட்டான். இதுதான் உண்மை. இதையும் இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சிடறேன். நிறைய பேர் இது ஒரு குற்றச்சாட்டாவே சொல்லிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வரவு இருக்கும், இங்கே வந்து செலவு தான் இருக்கும். ஆனால் போராட்டம் பண்ணுவோம், கை காசை போட்டு தான் போராட்டம் பண்ணுவோம். ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்ப என் கை காசை போட்டு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு தேர்தலை சந்தித்தோம், அந்த தேர்தலேருந்து நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். ஆனால் அந்த தேர்தலில் ஏற்பட்ட கடன்லேருந்து வெளியில் வர முடியல. இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக அந்த கடன் அடைக்கணும். ஒன்றையும் சொல்கிறேன், நான் இந்த மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்குலாம் 200 500 அந்த கட்சியில் கொடுத்து கூப்பிடுவாங்க. மாநில மண்டல பொறுப்பாளர்கள்லாம் வந்து ரிச்சாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் இன்னும் பாபனா சொல்றதுல மட்டும் சொல்கிறேன், அங்கே மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து அண்ணன் மனோகரன். அண்ணன் மனோகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லி வேலைக்கு போயிட்டு மாதம் ஒரு 15,000 20,000 மொத்தமாக ஒரு கடையில் சம்பளம் வாங்குற ஒரு நபர் தான் அவர். 1 மாத காலம் தன்னுடைய வேலையை முழுமையாக நிறுத்திட்டு கட்சிக்காக உழைச்சார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, கட்சிக்காக மட்டுமே உழைச்சார். காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திருவார். எந்திரிச்சாருன்னா இரவு, எனக்கு தெரியும் 12:30 மணி 1 மணிக்கு நாங்கள் வந்து பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து வாகனத்தை நிப்பாட்டினா கூட ஒரு சோரட்டி விட்டுனா நாங்கள் காசு வச்சுலாம் விட்டுறது கிடையாது. நாங்களே என்ன பண்ணுவோம், நான் ஒரு ஐயா மனோகரன் ஐயா, இன்னொரு மணி, அதுக்கப்புறம் அஸ்ரஃப்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஒரு 5-6 பேர் போய் தான் அந்த சோரட்டி விட்டுவோம். அப்புறம் மணிமாறன், இவங்க தான் நாங்கள்லாம் வேலை பார்ப்போம். ஆனால் பெரும்பான்மையாக நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை சுற்றியே அந்த வேலைகள் நடக்கும். திரும்ப காலையில் நாங்கள் 6 மணிக்கு எழுந்து அண்ணன் ஜெயகோபால்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த வாகனங்களை ஓட்டுருவார். ஆமாம், இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன அவருன்னா அவர் லாரி டிரைவர், கல்கத்தா பாம்பே இப்படி தான் இருப்பார். இப்போ தேர்தல் முடிஞ்சே போயிட்டார். போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு, இன்னும் வரல. நானே கேட்டேன், என்ன மாமா எப்போ வரீங்கன்னா, நான் வர மாப்பிள்ள, அந்த வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பொருளாதார சிக்கல்லாம் இருக்குது மாப்பிள்ள, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுவோம் மாப்பிள்ள. அவர் என்ன சிக்கல் இருந்தாலும் சரி ஊருக்கு வந்துட்டார்ல. அந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 1.5 மாதம் எங்கேயுமே போகல அந்த மனுஷன். அந்த டாட்டா ஐஸே நான் ஓட்டிக்கிறேன் மாப்பிள்ள, அவ்வளோதான் என் வேலை, நான் வண்டி எடுத்து நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு. மதியம் எனக்கு ஒரு சோறு மட்டும் ஒரு பொட்டலாம் வாங்கி கொடுத்துருங்க போதும், என்கிட்ட காசு இருக்க நேரத்தில் நான் சாப்பிட்டுக்கிற மாப்பிள்ள, இல்லை நேரத்தில் எனக்கு வாங்கி கொடுங்க மாப்பிள்ள, தங்கச்சி பத்திரமா பார்த்துக்க மாப்பிள்ள. அவர் தான் வந்து வாகனம் ஓட்டுவார், எல்லா வேலையும் பார்ப்பார். என்ன எந்த இடத்துலயும் அவருக்கு வருமானம் கிடையாது. வந்து இந்த மாதிரி எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க, நான் பேர் குறிப்பிட்டு 2 பேர் சொல்றாங்கல்ல, இன்னும் எண்ணற்ற ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இருக்கட்டும், அப்புறம் சூரியகோட்டை பிரபுவண்ணனா இருக்கட்டும், இல்லை ஜெகனா இருக்கட்டும், மணிமாறனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அசரஃபா இருக்கட்டும், இப்படி பல உறவுகள் வந்து இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சுரேஷ் அண்ணன் அவரெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மைக்க பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பார். எதுவுமே எதிர்க்க மாட்டோம். மகேந்திரனா இருக்கட்டும், மணி அண்ணனா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எங்களுக்கு அந்த காலத்துல வந்து உழைச்சிருக்கீங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனித்தனியா நம்மளால பேர் வந்து போயிட்டே லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அதுவும் இப்போ மகேந்திரன் அண்ணன் இவங்க எல்லாரும் இப்போ எல்லா உறவுகளுமே நமக்காக உழைச்சவங்க தான். அதனால யாருமே நமக்காக வரல. வராதவங்க கூட எனக்கு வேலைப்பா, இன்னைக்கு குழு காசு கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், நீங்கள் ஒரு 2 நாள் பிரச்சாரம் பண்ணுங்க, 3ஆவது நாள் நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு நாள் வேலையை போட்டுட்டு ஓடி வருவாங்க. இல்லை அந்த 2 நாள் வர முடியலன்னா அந்த 2 நாளுக்கான தேநீர் செலவு நான் தரேன்ப்பா, இது என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் நாம் தமிழர். 2 மணி ஒரு மணி நேரம் கழிக்கணும், 1 மணி நேரம் கூட சரி வந்து நிற்போம் அப்படின்னு வந்து ஃபாரிஸ்லாம் சொல்லலாம். காலில் வந்து அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாது, ஒரு விபத்தில் வந்து கால் வந்து எலும்பு 2 ஆயிடுச்சு, அது சின்ன கால் கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு, அது ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் நடக்கக்கூடாது. ஆனால் அப்படி இருந்தால் அவன் நடந்தான். சோரட்டி எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு அப்படி கொடுப்பானே, எனக்கு கொடுத்துட்டேன். ஒரு அக்காவா இருக்கட்டும், அவங்கலாம் வந்து முழுமையா களத்துல வந்து நின்னாங்க. ஒரு பெண் பிள்ளையா நிக்கிறேன், ஒரு பெண் பிள்ளைக்கு நான் ஒரு கூட நிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்னவங்க எல்லாம் இருக்கு. அப்புறம் கைகள் வந்த ட்வின்ஸ் அவங்க, இவங்களோட பேர் எனக்கு நினைவில்லை. அவங்க அந்த அவங்க குடும்பத்தோட வந்து நின்னாங்க. அது மாதிரி அனீஸ் வந்து அந்த அனீஸ்னா வேற ஒரு அனீஸ். அவங்க வந்து எப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வராரு, வந்துட்டு ஒரு நாள் கூட வீட்டுல ரெஸ்ட் எடுக்கல, காலையில இருந்து இரவு வரைக்கும் தேர்தலுக்கு எங்க கூடயே வந்தாரு. 20 நாள் எங்க கூடயே டிராவல் பண்ணாரு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கும், தங்கச்சிக்கு ஒரு ஆசை இருக்கும், குடும்பத்தினருக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம கூட ஒரு நாளாவது இருக்கணும்னு ஆசை இருக்கும். அப்படி ஒரு நாள் கூட அவர் இல்லை, முழுக்க எங்க கூட தான் இருந்தார். தேர்தலில் முழுக்க எங்க கூட வந்து காலையில 6 மணிக்கு வர திரும்ப 10 மணி வரைக்கும் அவர் எங்க கூடயே தான் இருந்தாரு. அதே போல் எண்ணற்ற உறவுகளுடைய தியாகம் இருக்கு. அதே போல உக்கடை மகேந்திரனோட பொண்ணு இருக்காங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல பேச்சராக இருக்காங்க கூட. நான் சொன்னேன், நல்லா பேசுவாங்க. வைஷ்ணவி பல் மருத்துவர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாப்பா வந்து பேசினாங்க, இப்படி என்னுடைய பாபநாசம் தொகுதியில் நான் என்ன தேர்தல் அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த தொகுதியை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வரைக்கும் சொல்றேன்,
இளம் பேச்சாளர்கள் குறைந்தது ஒரு 10 தலை சிறந்த பேச்சாளர்கள் அந்த பாபநாசம் தொகுதியில் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல நேரமும் நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா அவங்களாம் கல்லூரி மாணவர்களாக இருக்காங்க. இன்னொன்று படிச்சுட்டு இருக்காங்க. அன்றைக்கி அந்த பையன் கூட ஒரு பையன் பேசினாப்புல, பையன் பேர் கூட தெரியல. நல்ல பேச்சாளர். அவங்களாம் என்னன்னா பேசணும்னு ஆர்வம். உண்மையாக சொல்கிறேன், வருங்காலத்தில் வந்து நல்ல ஒரு இடுமானம் காட்டி போன்ற நல்ல பேச்சாளர்கள்லாம் வர அளவுக்கு நம்ம தொகுதியில் இருக்காங்க. அதே போல் களப்பணி உண்மையிலேயே சொல்கிறேங்க, அவ்வளோ உழைப்புங்க. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா இரவு 11 மணி வரைக்கும் சோர்ந்தே போக மாட்டாங்க. அவ்வளோ வெயில். அந்த வெயிலையும் இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு சுற்றுறதா இருக்கட்டும், அப்புறம் வீடு வீடு போய் இது சோறுட்டி விட்டுறது. என்னவாக இருந்துச்சுன்னா அங்கே பொருளாதாரம் தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பெரிய பெரிய செலவா என்ன அப்படின்னா அந்த புத்தகம் போட்டது. நான் என்னன்னா மக்கள் இடத்துல நம்ம வந்து போய் எல்இடி வைக்கிறதுக்கான அந்த நேரத்தில் எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ஒரு நாளைக்கே 8000 10,000 அப்படின்றாங்க. அப்போ குறுகிய மக்களை போய் சேருவோம், புத்தகமாக கொடுப்போம், மக்கள் படிப்பாங்க, குறைந்தபட்சம் இப்படி அப்படிலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதையாவது மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நான் நினைச்சது என்னன்னா, நம்ம வெற்றி பெற்றோம், வெற்றி பெற்றா மகிழ்ச்சி, வெற்றி பெறல அப்படின்னா கூட மக்கள் வந்து இதெல்லாம் என் தொகுதிக்கு வேணும், இதெல்லாம் என் தொகுதிக்கு நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டது முதல் நோக்கம். ஏன்னா மக்களை முதல்ல வந்து அறியாமல் இருக்கிற மக்களை முதல்ல விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறது தான் மிக முதன்மையான நோக்கம். நான் அதனால தான் வந்து முதல்ல அந்த புத்தகத்தை கொடுப்போம். இன்னைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் நாளை கழிச்சு என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஒரு புள்ள ஒரு புத்தகம் கொடுத்து அந்த புத்தகத்தை படிச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம பகுதியில் இதெல்லாம் கொண்டு வர முடியுமா, நம்ம பகுதியில் இப்போ இந்த தொழிற்சாலையை கொண்டு வர முடியுமா. ஏன்னா பாபநாசம் தொகுதி முழுக்க வெளியூருக்கு வேலை தேடி போகக்கூடிய ஒரு பகுதி. விவசாயம் தாங்க, கூலி வேலை தான். அப்போ இங்கே வந்து இந்த தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வர முடியுமா, அப்போ இங்கே வந்து இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு இங்கே உள்ளூர்லேயே வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நம்ம ஊரை இப்படிலாம் மாற்ற முடியுமா அப்படின்னு மக்கள் வந்து சிந்திக்க முடியும். அந்த சிந்திக்கிறதுக்காகவாவது அந்த புத்தகம் இருக்கட்டும் அப்படின்னு நான் நம்பினேன். அது அந்த புத்தகத்தை தான் ஆக்சுவலாக வந்து போய் அமைச்சர் ஷாஜான் அவர்கள்ட்ட கொடுத்து இதில் இருக்கிறத நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்ல தான் வந்து போயிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து துரோகி பச்சோந்திலாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. ஆனால் இப்போ அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் நிற்கிறது உறுதியாயிடுச்சு. ஆனால் அண்ணன் தான் அங்கே போட்டியிட போகிறாரு. ஆனால் அண்ணன் வந்து பொது வேட்பாளர்லாம் கிடையாது. அண்ணன் எப்போதும் போல் தனிச்சு தான் நிற்க போகிறாரு. சீமான் அவர்களுக்காக உழைத்து அவர் சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புவோம். அண்ணனுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் நம்ம பேசுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் இருந்தால் ஆமாம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம். குழந்தையோட அழுகை சத்தம் லைட்டாக கேட்குது. அதுக்குள்ளே நாங்கள் போய் அகரனை பார்க்குறோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.